வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலுவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர், மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. மன்னார்குடி, சீர்காழியை குளிர்வித்த மழை. ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவிப்பு. நாளை முதல் அனைத்து பணிகளும் தொடரும் என்றும் தகவல். நாளை முதல் எல்லாவித பணிகளும் தொடங்கும். எந்தவித பாய்காட் இதுவரைக்கும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண எல்லா போராட்டங்களும் விலக்கிக் கொள்ளப்படும். இதை உடனடியாக முன்னின்று உறுதி கொடுத்து நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஹெல்த் செக்ரட்டரி மற்றும் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் தான் வெட்டியதில் மருத்துவர் பிழைக்க மாட்டார் என கத்தியால் குத்திய பின் கூறிய விக்னேஷ். யாராவது பிடித்தால் கொன்று விடுவேன் என்றும் மிரட்டியதாக எஃப்ஐஆரில் தகவல். நலமுடன் இருப்பதாக வீடியோவில் கூறியுள்ள மருத்துவர் பாலாஜி, நேற்று கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் இன்று தானே உணவும் எடுத்துக் கொள்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை சந்தித்த பிரேமலதா தமிழிசை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள தில்லை கோவிந்தராஜர் கோயிலில் புதிய கொடிமரம் மட்டுமே அமைக்கப்படும். உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தகவல். தொழிலதிபர் லாட்டரி மார்டின் அவரது மருமகன் ஆரவ் அர்ஜுனா வீடுகளில் சோதனை. போலி லாட்டரி விற்பனையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை. நீர்வரத்து அதிகரிப்பால் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க தடை. சென்னை தியாகராய நகரில் பிறந்து 45 நாட்களே ஆன குழந்தை கடத்தல். தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடும் காவலர்கள். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் மறுப்பு. மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. நடிகை கஸ்தூரியை கைது செய்ய 2 தனிப்படைகளை அமைத்தது மதுரை மாநகர காவல்துறை. முன்பிணை மனு தள்ளுபடியான நிலையில் நடவடிக்கை. தெலுங்கர்கள் பற்றிய நடிகை கஸ்தூரியின் பேச்சு மிகவும் இழிவானது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. நடிகை கஸ்தூரி பேசியதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் மற்றவர்களும் இதுபோன்று இழிவாக பேசுவதற்கு வழி அமைந்துவிடும். இதுபோன்ற வெறுப்பு பேச்சுக்கள் அனுமதிக்கப்படாது என்பதை அனைவருக்கும் பதிய வைக்க வேண்டும் என நீதிபதி கருத்து. காவல் வாகனத்தில் மது அருந்திய பரங்கிமலை ஆயுதப்படை சிறப்பு உதவியாளர் லிங்கேஸ்வரன் சஸ்பெண்ட். காவல்துறை நடவடிக்கை.
சூர்யாவின் கங்குவா ரிலீஸை கொண்டாடி வரும் ரசிகர்கள். சென்னை ரோகிணி திரையரங்கம் முன்பாக செண்டை மேளம் முழங்க நடனமாடி உற்சாகம். கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களை துரத்திய யானை. அலறியடித்துக் கொண்டு ஓடி உயிர் தப்பிய மாணவர்கள். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. 22 மாவட்டங்களில் மாலை 4 மணி வரை நடைபெறுகிறது. மதுரையில் கண்மாய் அருகே சாலையில் தனியாக கிடந்த பெண்ணின் தலை. சுடுகாட்டில் எரிந்த பெண்ணின் சடலத்திலிருந்து தலையை மட்டும் நாய் கவ்விக்கொண்டு வந்து போட்டதாக தகவல். கோவை தடாகம் மலைப்பகுதியில் தென்பட்ட சிறுத்தை. அச்சத்தில் கிராம மக்கள். தென்காசி அருகே சம்பன்குளம் கிராமத்தில் கோழிகளை தின்று வந்த மலைப்பாம்பு. வீட்டின் தோட்டத்தில் பதுங்கியிருந்த 10 அடி நீள மலைப்பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்ட வனத்துறையினர். சென்னை மதுரவாயலில் சீரியல் வில்லன் நடிகர் காமராஜ் வீட்டில் புகுந்த நல்ல பாம்பு குட்டி. தீயணைப்பு வீரர்கள் பிடித்து வண்டலூர் பூங்காவில் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் அருகே ஆக்கிரமிப்பு இடத்தில் உள்ளதாக கூறப்பட்ட கோயிலை இடிக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தது காவல்துறை. தமிழ்நாட்டின் 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழ்நாடு மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதனால் தமிழ்நாட்டின் 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூரிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரியிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் காரைக்காலில் நாளை கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது.